யாரும் காப்பாற்ற மாட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய பேர் வந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. நிறைய பேர் வந்து அந்த நிலச்சரிவில் மாட்டிக்கிட்டு உயிர் இறந்து போகிறாங்க. அந்த ஒரு தருணத்தை இந்த வேடன் பார்க்குறார். இந்த நேரத்திலையும் இந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வு இங்கே இருக்கே, இதை எப்படியாவது நம்ம மாற்றணும் அப்படின்னு வேடன் ஒரு முடிவு பண்ணுறாரு. அந்த நேரத்தில் தான் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. உண்மையிலே சொல்கிறேன், ஈனத்தாய்க்கு அவங்க கொடுக்கப்பட்ட அந்த சிங்கப்பால், புலிப்பால்னு சொல்லலாம், புலிப்பால் கொடுக்கப்பட்ட அந்த தாய்க்கு என்னோட ஹேண்ட்ஸ் அப் டு யூ. ஸோ உண்மையிலே நீங்கள் கொடுத்த அந்த தாய்ப்பால் இன்னைக்கு இந்த வேடனை இந்த அளவுக்கு இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு பிரபாகரனோட மகனா மீண்டும் பிறந்து வந்திருக்கிறாருன்றது தான் நம்ம சொல்லப்படணும். இந்த புலிக்கு பிறந்த பூனி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புலி 8 அடியில் 16 அடியில் எத்தனை அடி வேணாலும் பாயறதுக்கு ரெடியாக இருக்குது இந்த வேடன். இந்த புலி வந்து கேரளாவில் பிறந்திருந்தாலும் தன்னோட தாய்மொழியை என்றைக்கும் மறக்காமல் தன்னோட